வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களாக களமிறங்கும் முன்னாள் IAS, IPS அதிகாரிகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டிக்கெடித்துள்ள முக்கிய அதிகாரிகள் லிஸ்ட். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் 2026 ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் சில முன்னாள் IAS மற்றும் IPS அதிகாரிகள் வேட்பாளர்களாக களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது திமுக இதுவரை தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பிடித்ததில்லை என்ற வரலாறு இருக்கும் நிலையில் அதை முதல் முறையாக உடைக்க திட்டமிட்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். குறிப்பாக கூட்டணியை உடைக்காமல் பாதுகாத்துக் கொள்வது, வித்தியாசமான வேட்பாளர்களை களமிறக்குவது, புதிய தலைமுறை வாக்காளர்களை கவர்வதற்கான திட்டங்களை செயல்படுத்துவது ஆகியவற்றில் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் முக்கிய துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் IAS மற்றும் IPS அதிகாரிகளை இந்த முறை வேட்பாளர்களாக களமிறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களை அமைச்சர்களாகவும் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த திட்டம் மற்ற கட்சியினரை உற்று நோக்க வைத்துள்ளது. அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களது காலத்திலிருந்தே திமுக தலைமையின் குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கும் நேர்மையான, திறமையான IAS மற்றும் IPS அதிகாரிகளின் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் சிலரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக நியமிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக திருவாரூர் மற்றும் சென்னை ஆகிய இந்த 2 தொகுதிகளில் IAS வேட்பாளர்கள் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அந்த 2 IAS வேட்பாளர்களின் பெயர்கள் தற்போது வரை லீக் ஆகவில்லை. மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை இலக்காக நிர்ணயித்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போதிலிருந்தே தொடர்ந்து வேட்பாளர்களை நியமிப்பது தொடர்பான ஆலோசனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொகுதிகளுக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர்களை டிக்கெடித்து வைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த லிஸ்டில் முக்கிய சீனியர்கள் பலர் இடம்பெறவில்லை என்றும் புதிய இளைஞர்கள் பலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் 2 ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டிக்கெடித்து வைத்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் திமுக வட்டாரத்திற்குள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த அரசியல் நோக்கர்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகளை திமுக வேட்பாளர்கள் களமிறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.